ஹாய்ங்க. நாங்கள் லாஸ்ட் வீக் கால்வெஸ்டன் பீச்னு ஒரு பீச் போயிருந்தோம். இது என்னென்னா ஹூஸ்டன் கிட்ட இருக்குது. அதுவுமே டெக்சாஸ் ஸ்டேட்டு தான். இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்து கார்லேயே உட்காந்துட்டு ஃபெரியில் வந்து போயிடலாம். கார் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பீச் கிட்ட வந்தோடனே நம்மளை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதாவது கடல்லையே கொஞ்சம் கிட்ட போனோடனே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்ம அங்கேருந்து அப்படியே ஓட்டிகிட்டு பீச்சுக்கு போய்க்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் வந்து நாங்கள் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்கிட்டேயே காரை கொண்டு போய் பார்க் பண்ணி நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்க்கிங் லாட்டில் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக் பண்ணி தான் பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சரி ட்ரை பண்ணலாமேன்ட்டு போனோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பீச் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ ப்ளூவாக இல்லை வாட்டர். மற்றபடி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஹூஸ்டன் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 4 to 5 hours எடுக்கும் ட்ராஃபிக்கை பொறுத்து. ஸோ ஒரே நாளில் போயிட்டு வர முடியாது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் அங்கே வந்து வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இங்கே வந்து ரொம்ப காற்றாக இருந்தது. அங்கே அந்த அளவுக்கு வந்து காற்றெல்லாம் இல்லை. ரொம்ப சூப்பரான வெதராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து எல்லே போயிட்டு வந்த ஃபீல் தாங்க இருந்தது. அந்த பீச் பார்த்தோன்னே வெதருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ஓகே, கலிஃபோர்னியா போயிட்டு வந்த ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து அந்த பீச்சை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச் முடித்தோடனே எங்கள் பசங்களுக்கு பசி ஆகிடுச்சு. என் சின்ன பையனுக்கு 2 குட் டே பிஸ்கட் வந்து குக்கின்னு கேட்டதுனால கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பெரிய பையனுக்கு ரிப்பன் பக்கோடா, நாங்களுமே அதை சாப்பிட்டோம்.